ஐயா. எந்த ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதாரம் நீர்தான் ஐயா. எந்தன் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே. என் சிலுவை சுமந்தே என்றும் இயேசுவினை தொடர்ந்தே. ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஜீவன் உள்ளவரை சேவையும் செய்து ஜீவ கிரீடம் பெறுவே. ஆதாரம் நீர்தான் ஐயா. எந்தன் ஆதாரம் நீர்தான் ஐயா. ஆதரவின்றி அலைந்திடும் எனக்கோ ஆதாரம் நீர்தான் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த தலைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்வதற்கு வாஞ்சிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில ஏன் என் வாழ்க்கையில் சூறாவளி அடிக்கிறது? நான் ஆண்டவருக்கு பிரியமானவன் தானே, என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேனே. என்னால் முடிந்த அளவுக்கு என் வேலை பளுவின் மத்தியிலே தேவ ஜனங்களோடு கூட சேர்ந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேனே. என்னால் முடிந்த அளவு பக்கத்திலே போய், சகோதரி சொன்னார்கள், பால் மேக்ஸ்வெல்லுடைய மனைவி சொன்னார்கள், எங்களுடைய குழுக்கள் ஆங்காங்கே போய் கிராமங்கள் ஊழியரும் கூட செய்கிறார்கள் என்று. ஐ பிரைஸ் காட் ஃபார் தட். நாங்கள் ஊழியத்திலும் ஈடுபட்டிருக்கிறோமே. பாருங்கள் ஐயா, மெமோரியல் ஹாலிலேயே வந்து நாங்கள் கூட்டங்களை நடத்துகிறோமே. எங்களுடைய பொருளையும் எங்களுடைய பொன்னான நேரத்தையும் தருகிறோமே. பின்ன ஏன் எங்களுடைய வாழ்க்கையிலே சூறாவளி? ஐயா, நீங்கள் சொன்னது போல இந்த தேசத்தை சுழல வைக்கிறதே எங்களுடைய தியாகம், பணி. ஏதாவது ரயில்வேல ஆக்சிடென்ட் இருந்து விட்டால் 300 பேர் செத்த ஒரிசாவா இருந்தாலும் கூட அங்கே உள்ள பிரதம மந்திரியோ ரயில் மந்திரியோ ரிசைன் பண்ணுவதில்லை. வேலையிலே செய்து கொண்டிருந்து அதிலே ஏதோ சின்ன தவறு, எப்படியோ மெக்கானிக்கலோ அல்லது எலக்ட்ரானிக்கலோ அல்லது வேற ஒரு தவறு நடந்துவிட்ட எங்களைத்தானே தூக்கி அடித்து விடுகிறார்கள், மனது கோட்டுக்கு அலைய சொல்லுகிறார்கள், எங்களுடைய குடும்பங்களை அலற வைத்து விடுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் தானே தண்டனை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஒரு ரயில்வேல ஊழியம் செய்கிற ஒரு இன்ஜினியரை சந்தித்தேன் ட்ரெயினில் யாத்திரை செய்யும் போது. அவர் சொன்னார், நான் கேட்டேன் என்ன என்று. அவர் சொன்னார், I was an engineer in railway but I am suspended. நான் கேட்டேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? 17 வருஷமா. 17 வருஷமா கேஸ் நடக்குதா? அவர் சொன்னார், ஆமையா, கண்டுபிடிக்கல, அதை யாரும் கண்டுக்கிறாப்லையும் இல்லை.
அவர்கிட்ட கேட்டேன், அப்ப உங்க பிள்ளைங்களாம் பெருசாகி படிச்சிருப்பாங்களே, பிச்சை மட்டும்தான் எடுக்கல, நான் தவறே செய்யல, ஆனா தண்டனை எனக்கு தான். மந்திரிகள்லாம் சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டிட்டு போயிட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க கத்துனாங்க, ரிசைன் பண்ணுங்க ரிசைன் பண்ணுங்கன்ட்டு. லால் பகதூர் சாஸ்திரி ரிசைன் பண்ணார், நீரும் பண்ணுன்னு சொன்னாங்க. இவங்க லால் பகதூரையே மறந்துட்டாங்க. இவங்ககிட்ட போய் லால் பகதூரை சொல்லி என்ன பிரயோஜனம்? திஸ் இஸ் த ஃபேக்ட். வாழ்க்கையை மட்டும் நாங்கள் சுழட்டவில்லை, இந்த தேசமே சுழல்வதற்கு காரணமாக சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியோடு கூட தேவனுக்கு பயந்து அவருக்கு நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது, எங்கள் குடும்பங்களிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, வேலை செய்கிற ஸ்தலங்களிலே எங்களுக்கு ஏனையா சூறாவளி? ஒருத்தர் ஜெயிச்சு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகி ஒரு வருஷம் இருந்தா போதும், அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன். நாங்க ஓட உழைக்க எங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அவன் சம்பளம் வாங்கினான், கிம்பளம் வாங்கினான், நாங்க உண்மையா வேலை செஞ்சோம். சூறாவளி அல்லவா? நாங்க நினைச்சோம் ரயில்வேல வேலை செஞ்சா நம்ம பிள்ளைங்களுக்கும் ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி தான் எனக்கு நல்ல வேலை வந்த போது கூட நாங்க ரயில்வேல ஒட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பிள்ளைங்க வரல, எங்க மொழியே பேசாத வந்து உட்கார்ந்துருக்கான் அதே இடத்துல உட்காந்து, அவன் எனக்கு அதிகாரியா இருக்கிறான். சூறாவளி அடிக்குதுயா. நீங்க சொல்லிட்டீங்க இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது 80,000 பேருக்கு ரயில்வேல இடம் கொடுக்க போறாங்கன்னா, இப்ப நாங்க எங்க பிள்ளைங்கள்லாம் அதுலயா போய் சேர போறாங்க நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, மிஞ்சி மிஞ்சி போனா 800 பேருக்கு கொடுப்பாங்க, மீதி எல்லாம் வெளியிருந்து வருவாங்க ஆட்கள். எங்களுடைய வாழ்க்கையினுடைய சக்கரத்தினுடைய போக்கையை மாற்றி விடுகிறதான சூறாவளிகள் நாங்கள் சந்திக்கிறது தானே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அங்கேயும் பணிபுரிகிறோம். விசேஷமாக நக்சல் பாரிகள் நிறைந்த இடங்களிலே ஊழியம் செய்கிறோம். அங்கே படுகா கானா என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நக்சல்வாதிகளினுடைய தீவிரம் உண்டு. அங்கே அவர்கள் ட்ரெயின்ல இருந்து அந்த ஃபிஷ் பிளேட் என்று சொல்வார்களே, அந்த ரெண்டு காரியத்தையும், ரெண்டு ரயிலையும் இணைக்கிற அந்த பிளேட்டை கழட்டி விட்டார்கள். ஆக்சிடென்ட் நடந்தது. நாங்கள் 7 பேர் வேலையை இருந்து நீக்கப்பட்டோம். ஸ்டேஷன் மாஸ்டர், நான் கொடியேறிக்கிறதுக்கு அந்த பக்கம் தான் வந்து ட்ரெயின் நல்லா தான் வந்துச்சு, இந்த பக்கம் தான் கழட்டி இருந்தானா என்னைய கழட்டி விட்டாங்க. எதுக்கு எங்க வாழ்க்கையில் இப்படி சூறாவளி? ஒரு நல்ல ஒரு விசுவாசி சொன்ன காரியத்தை சொல்றேன். நாங்க கலட்டல, நக்சல் பாரிகள் துப்பாக்கி வச்சு 10 பேர் சுத்தி நின்று நடுவில் கலட்டி இருக்காங்க. இதை கிராமத்தால் தான் ஒரு ஆள் பார்த்துருக்காரு. அவர் பயந்து போய், உயிருக்கு பயந்து போய் சொல்லல. நான் கொடி காட்ட வேண்டியது அங்க 3 கிலோமீட்டர் தள்ளி தான் எனக்கு கொடி காட்டுறதுக்கு அங்க கேட்டை மூடிட்டு கொடி காட்டுற நின்று எனக்கு வேலை போச்சு. கலட்டி இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு லைல எதுக்கடா விட்டேன்னு கேட்கிறான் என்கிட்ட. எஸ் சார், every railway employee is waiting for something to happen. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்க இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரே என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சோத்திரம். நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கையில சூறாவளியை தேவன் அனுமதிக்கிறாரா? அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23வது 24வது 25வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும்
யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த சம்பவத்தை நீங்கள் மறுபடியும் வீட்டிலே போய் இன்றைக்கு சாப்பிடுவதற்கு முன்னதாக இந்த 27வது அதிகாரத்தையும் 28வது அதிகாரத்தையும் நீங்கள் படித்தீர்கள் என்றால் இதனுடைய ஆழம் உங்களுக்கு விளங்கும். இங்கே ஒரு தேவ மனிதன் ஆடிக்கொண்டிருக்கிற கப்பலில் நடுவில் நின்று 14 நாட்களாக சூரியனையோ சந்திரனையோ சந்திக்க முடியாதவரை இருட்டிலே மூழ்க படிக்கப்பட்டவர்கள் மத்தியில நன்றாய் கவனிங்கள். அங்கு கப்பலில் 276 பேர் இருந்தோம் என்று 37வது வசனத்தில் இருக்கிறது. 276 பேர்ல ஒரு மனிதன் மாத்திரம் எழுந்து நின்று அவர்களை திடப்படுத்துகிறான், தைரியப்படுத்துகிறான், சாக மாட்டீர்கள் என்று உறுதியளிக்கிறான். யார் ஐயா இந்த மனிதன் என்பதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லட்டும். ஏன் நீங்கள் இன்றைக்கு அந்த மனிதனாக மாறக்கூடாது என்கிற ஒரு சவாலோடு தான் நான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப விரும்புகிறேன். அவன் ஒரு காலத்தில் கிறிஸ்துவுக்கு எதிரானவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன், கிறிஸ்துவின் கொள்கைகளை மூடி அதற்கு சமாதி கட்ட வேண்டும் என்கிற வெறி கொண்ட வாலிபன். யாரையும் அவன் விடுவதில்லை. வீடுகள் தோறும் புகுந்து அவன் அவர்களை வெளியே கொண்டு வந்து சிறைச்சாலை அடிக்கிறதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு வெறியன். அவன் நம்பின நியாயப்பிரமாணத்தின்படி அவன் மேல குற்றம் சாட்ட முடியாது. நன்றாக கவனியுங்கள். கலாசாலையில் படித்தவன், அன்றைக்கு இருந்த பெரிய கலாசாலையாகிய கமாலியேல் என்கிறவருடைய பாதத்தண்டையில இருந்து பட்டம் பெற்றவன். அவனுடைய வயதுக்கு தகுந்த வாலிபர்களிலே சிறந்தவன், தேர்ச்சி பெற்றவன், பல மொழிகளை பேசினவன், பணக்காரருக்கு பிள்ளை, கப்பல்கள் வைத்திருந்த அவனுடைய தந்தை ஒரு பெரிய பிசினஸ் மேன். கவனியுங்கள். ஒரு பக்கம் ஜாதி வெறி, இன்னொரு பக்கம் மதவெறி, இன்னொரு பக்கம் பணவெறி. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே ரோமன் சிட்டிசன்ஷிப் என்று சொல்வார்களே, ரோம குடியுரிமை என்று, அதை சிலர் சம்பாதித்தார்கள். பெரிய பணம் கொடுத்து சம்பாதித்தார்கள். இவனை ஒரு நேரம் ஒரு 100க்கு அதிபதி பிடித்து கட்டும் போது நான் ரோமன் என்று சொன்ன போது அவன் நடுங்கி போனான். ரோமனா இருக்கிறவனுக்கு அவன் சொன்னான், நான் மிகுந்த திரவியம் கொடுத்து மிகுந்த பணம் கொடுத்து இந்த ரோமன் சிட்டிசன், அவன் சொன்னான், நான் பிறக்கும் போதே ரோம சிட்டிசன்ஷிப்போட பிறந்தண்டா அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க. பணப்பெருமை, மதவெறி, படிப்பின் திறன், பெஸ்ட் ஸ்டூடெண்ட், டாப்பர் இன் தி காலேஜ், ஜாதி வெறி, அதிகாரம் கையிலே, கூடவே பிறப்பிலைய குடியுரிமை, ரோமனாக குடியிருக்க. ரோமன் ஒருவனை எளிதாக யாரும் அடிக்க கூடாது, போலீஸ் லாக்கப்பில் போட்டுவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்துல பெரிய பணக்காரனுக்கு, கப்பல்கள் வைத்து ஓட்டக்கூடிய அந்த நாளின் பெரிய பணக்காரனுக்கு மகனாக பிறந்திருந்தான். பெரிய நிமித்தமாக இயேசுவினுடைய பெயரை எடுத்தாலே கொல்லுகிறவனாக இருந்த அவனை என் ஆண்டவர் சந்திக்கிறார். என் ஆண்டவருக்கு ஒரு நாளும் ஒருவனும் கடினப்பட்டவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அவன் எந்த மதவெறியனாயிருந்தாலும், எந்த இரத்த வெறி பிடித்தவனாயிருந்தாலும், எந்த நக்சல்பாரியாயிருந்தாலும், எந்த எதிர்ப்பாளனாயிருந்தாலும், என் ஆண்டவருக்கு ஒருவரையும் பிடிக்க தடையில்லை என்பதை பவுலுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. அந்த கதையெல்லாம் சொல்ல போகவில்லை. விழுந்து குருடனாக்கப்படுகிறான். இயேசுவை சந்தித்த போது அவருடைய ஒளியில் நிற்க பலனில்லை அவனுக்கு. அவன் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான் என்று தன்னை அறிந்திருந்தாலும், நீதியாய் வாழ்ந்தேன் என்று அறிக்கை செய்தாலும், என் ஆண்டவருடைய ஒளியின் பிரகாசத்தில் நிற்க முடியவில்லை. கண்கள் குருடாக்கப்பட்டவனா தூக்கி எறியப்படுகிறான் குதிரையின் மேலே இருந்து. நடக்கவும் பலனற்று கைலாகு கொடுக்கிறவர்களை தேடுகிறான். கூட சேர்ந்தவர்கள் எப்படியோ பட்டணத்திற்கு கொண்டு வந்தார்கள். அங்கேயும் அவனை சந்தித்து ஆண்டவர் அவனிடத்தில் பேசுகிறார்.
அனனியா என்கிற ஒரு சீஷனை அனுப்ப முன்னதாக அவனே பயப்படுகிறான். ஐயோ, இந்த ஆள்கிட்ட எங்களை அனுப்புறீர்னு அவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்துறான். அதோடு ஆண்டவர் நிக்கல, ராஜாக்களுக்கு முன்னமாக நிற்பான். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? மை ஜீசஸ். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ஆண்டவர் அவனை தொட்ட நாளிலே சொல்லுகிறார், நீ ராஜாக்களுக்கு முன்னதாக நிற்பாய். நல்லா கவனிங்க. He knew very well he would stand before the Caesar one day. ரோமாபுரியிலே அரசனுக்கு முன்னதாக நின்று அவன் சாட்சி சொல்வான் என்று அவனை ஆண்டவர் தொட்ட நாளிலே சொல்லிவிட்டார். அவனும் வெறி கொண்டவனாக ஓடுகிறான். அவனுடைய கதை நமக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய கதை. அந்த பவுலுடைய வாழ்க்கை நம்மை மெய்சிலிர்க்க பண்ணும். கவனியுங்கள். அவனுக்கு தீர்க்க தரிசனம் வருகிறது. அகபு என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இந்த கச்சை உடையவனை எருசலேமில் கட்டு வைப்பார்கள், பிரஜாதிகள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவான். கூட சேர்ந்தவங்க எல்லாம் அழுகிறாங்க. அவங்க அழுகை நிறுத்த முடியல. அவன் அங்க சொல்றான், ஏன்பா அழுகிறீங்க? நான் தான் சாகிறதுக்கே ஒப்பு கொடுத்த ஆளுதானே. Nothing would stop me because I have surrendered my life. அவருக்காக, அவருடைய நாமத்துக்காக மரிக்கவும் ஆயத்தம் அல்லவா? எதுக்கு நீங்க அழுது என்ன கரைஞ்சு போக பண்ணிருன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் வந்தாலும் அதல்ல, என்னுடைய அழைப்பை குறித்து ஓடுவேன் என்று சொல்லி ஓடுகிறான். எருசலேமில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பேசுவதற்கு நேரமில்லை. ஒரு இடத்துக்கு வருகிறேன். சொன்னபடியே கைது செய்யப்படுகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ ராயனுக்கு முன்னதாக நிற்பாய் என்று. ஆனால் ஆண்டவர் கொண்டு போகிற விதம் தான் வித்தியாசமா இருக்குது. எப்படி கொண்டு போறாருன்னா கைதியா கொண்டு போற. இவன் நினைச்சா மாப்பிள்ள மாதிரி போவேன்ட்டு. ஹலோ, நான் நல்லா போவேன், அழகா ஜென்டில்மேன், நல்லா கோட் சூட்லாம் போட்டு ராஜாவுக்கு முன்னால் நிற்கிறது போவேன்னு நினைச்சா கையில் கட்டி கைதியாக கொண்டு போகிறது தான் தேவனுடைய திட்டம். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவேன், நான் வந்ததுனால இப்படி தான். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவரோட வழி உனக்கு தெரியாதனால தான் நீ ஓஹோ ஆஹோன்னு புலம்புற. ஆண்டவர் என்னை குறித்து ப்ராஃபஸி சொன்னார் பிரதர். ஆமாம், என்ன ப்ராஃபஸி சொன்னார் பிரதர்? ஆனால் கொண்டு போகிற வழியை காட்டார் பிரதர். காட்டினா அப்பயுமே ஓடி போயிருப்பேன், அதனால காட்ட மாட்டார். இழுத்துக்கிட்டு போறாரு. கைதியா கப்பல்ல ஏத்துறாங்க. அதுதான் 27வது அதிகாரத்தினுடைய கதை. அவனோடு சில நண்பர்கள் போனார்கள், சில கைதிகள் போனார்கள். 276 பேர் போறாங்க. கப்பல் யாத்திரை ஆரம்பிக்குது. சக்கரம் சுழல ஆரம்பிக்குது. துட்டீர்னுட்டு யூரோக்ளிதோன் என்கிற ஒரு பெரிய புயல் அடிக்குது. புயல் அடிச்சதுன்னா கப்பல் எங்க போகுதுன்னு தெரியாம போகுது. ஆமா, எங்க போறன்னு தெரியாது. சூரியனையும் காணும், நட்சத்திரத்தையும் காணும், சந்திரனையும் காணும். ஆமா, நார்த் போல்னு சொல்லி போயிருப்பான் அந்த நாட்களில். இன்றைக்கு இருக்கிற மாதிரி கூகுள் மேப்பில் என்ன ஜிபிஎஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு நட்சத்திரத்தை பார்த்தோம், நட்சத்திரம் தான் கண்டால் காணலையே, எப்படி போறது? எங்கேயோ போகுது. காற்றின் திசையிலேயே போச்சுன்னு சொல்லுது என் வேதம். சொல்லுது காற்று திசையிலேயே போகுது. கொரோனா வந்து தேசங்களை கொண்டு போச்சு பாருங்க, எங்க போகுது தெரியாது. எங்க ஊர்க்காரன் மட்டும்தான் சத்தம் காட்டாம இருந்தான். பீகார்ல என்ன நடந்து தெரியுமா? கொரோனா ஊசி போடுறதுக்கு இந்த நர்சஸ் எல்லாம் சில வில்லேஜுக்கு போனாங்க. அங்க கொடி பிடிச்சிட்டாங்க, எங்க ஊருக்கு கொரோனா வராது, நீனும் வர மாட்டேன் போ.
நாங்க முஷார்னு ஒரு ஜாதி மத்தியில ஊழியம் செய்றோம். அவங்களும் அவங்க ஜாதி மத்தியிலும் அவங்கள யாரும் ஊருக்குள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. அதனால ரோட்ல இருக்கிறாங்க முஷார் ஜாதிங்கிறவங்க. அவங்களுக்கு பேர் முஷார்னு ஏன் வந்ததுன்னா மூஸ், அதாவது மூஸ் ஆகாரமாய் கொண்டவர்கள், அதாவது எளிய ஆகாரமாய் கொண்டவர்கள். ஏன்னா அறுத்தா நிலம் கெட்டு போயிடும் சொல்லி அறுக்க விட மாட்டான், வேலையும் கொடுக்க மாட்டான். அதனால அவங்க வயல்ல கிடக்கிற எலியை பிடிச்சு சாப்பிட்றதுனால அவங்களுக்கு மூஸ் ஆகார், அதுல முஷார்னு பேர் வந்துச்சு. ஒரு ஆள் கூட கொரோனால சாகலையா. நான் சொன்னேன், போய் சாட்சி சொல்லுங்கப்பா, இங்க ஊர்ல நிறைய ஊழியக்காரனே போய் சேர்ந்துட்டான். ஒரு முஷார் கூட சாகல, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டான். ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவனுக்கு பங்கு இருக்கு. இன்னைக்கு ஏராளமான ஊழியர்களை முஷார் கம்யூனிட்டில இருந்து எழுப்புறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். வந்து பாருங்க, நானும் கூப்பிடுறேன். உங்களுக்கு ட்ரெயின்லையும் பாஸ் கொடுக்குறாங்க, வர மாட்டேங்கிறீங்க. வருவீங்க இல்ல? வெரி குட் பிரதர், வாழ்த்து. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆமா, நல்லா கவனிங்க. லிசன். அவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா உங்களுக்கு மட்டும் வரலன்னா, கொரோனா எங்களை பார்த்து பயந்ததுயா. நாங்க கொரோனா. ஆமா, இங்க ஒரு பெரிய பிரீச்சர், ஃபேமஸ் பிரீச்சர், பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். அவரும் நாங்கள் ஒரு தலைவர்களாக கூடி ஒரு இடத்துல கூடினோம். அப்போ என் கூட வந்த இன்னொரு ஊழியக்காரருக்கு கண் வலி வந்தது. அவர் அதனால் கூலிங் கிளாஸ் போட்டு வந்தார். இப்போ பக்கத்தில் வந்தவொடனே சொன்னார், அண்ணே சாரி கூலிங் கிளாஸ் போட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னவொடனே அந்த ஊழியக்காரரு, பெரிய ஊழியக்காரர், விசுவாசெல்லாம் கொடுத்து பயங்கரமாலாம் பேசுகிற ஆள் தான். நல்லா கவனிங்க. இவர் சொன்னார், கண் வலி வந்துட்டுனே, இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துடக்கூடாது. உடனே அவர் மாஸ்க் எடுத்து இங்கே மாட்டிக்கிட்டார். நம்மளை கொரோனா படுத்தின பாடு இருக்குது. கண்ணு வலி கூட எங்க போகணும், கண்ணுல தானே போகணும். இவர் மாஸ்க் எடுத்து மாத்திட்டாரு. நாங்க சிரிச்சோம். பா, பயங்கரமா விசுவாசம் கிரியை செய்யுது, பாக்கெட்ல இருக்குது. லிசன் சார், லிசன். இந்த மனுஷன் தேவனை அறிந்த மனுஷன், தேவனை அறிவித்த மனுஷன், தேசங்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்த மனுஷன், தேசங்களிலே சபைகளை உண்டாக்கின மனுஷன். இவனுக்கு பட்ட பேர் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இன்னைக்கு மாதிரி டாக்டர் ரெவரன்லாம் கொடுக்கல. அவனுக்கு இவன் கொள்ள நாய், இவன் காலரா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பட்டம் பெற்று பெரிய ஆள்களா செய்த இவனை தான் பிடிச்சு உள்ள கொண்டு போறாங்க. இப்ப யூரோக்ளியன் வந்தோடனே காத்து போன திசையிலேயே கப்பல் போகுது. இப்ப என்ன செய்யணும்? கப்பல்ல இருக்கிற தளவாடங்களை கூட தூக்கி எறிஞ்சிட்டான். சாப்பாட்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், நடுங்கிட்டு இருக்கான். 14 நாள் சாப்பிடல, ஒருத்தரும் சாப்பிட மாட்டேங்கிறான். சீரோவா இருந்து நடக்கிறவனை ஹீரோவாக்க தான் ஆண்டவர் புயல அனுப்புனாரு. முதல்ல சொன்னான், கேப்டன் சொன்னான், இந்த போவேண்டா, இது சரி வராது, இந்த பிரயாணம் சரி வராதுன்னு சொன்னான். ஒரு பயம் கேட்கல. கப்பல் சொந்தக்காரனும் கேட்கல, மாலுமையும் கேட்கல, ஒருத்தனும் கேட்கல. இப்போ இவன் அவங்க மத்தியில் நின்று சொல்றான், மனுஷரே, நேற்று ராத்திரி நான் சேவிக்கிறவரும் ஆட்கொண்டு வருமாய தேவதூதன் வந்தாரு. தேவன் அனுப்பின தூதன் வந்து சொல்றாரு, இவர் அதுக்கு அட்ரஸ் கொடுக்கிறாரு. யாரு? பவுல். நான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாய தேவனானவர் தன்னுடைய தூதனை அனுப்பி என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? உங்ககிட்ட தேவதூதன் தானே, என்ன எதிர்பார்ப்பீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில? பவுலே, நீ இருக்கிறனால கப்பல் உடையாது அப்படிதான் சொல்லியிருக்கணும். உன் நிமித்தம் எல்லாரையும் காப்பாற்ற போறேன், கப்பல் மட்டும் உடையாது, நீ இருக்கிறல்லடா, கப்பல் உடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா கப்பல் சுக்குநூறு உறைஞ்சு போச்சு. பக்கத்தில் இருக்கும் கை பிடிச்சுங்க, தேவதூதனை தரிசித்தா கூட சுக்குநூறு கப்பல் உடையும். சூறாவளி எப்படி அடிச்சது ஐயா? அதெல்லாம் கதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. சூறாவளி எப்படி அடிச்சது? துண்டக்கானும் துணியக்கானு ஓடவும் முடியாது, தண்ணிக்குள்ள எங்க ஓடுறது? கிடைச்சா போதுன்னு ஆளுக்கு ஒரு கட்டையை பிடிச்சிட்டு நீந்துறான். such a strong storm. யூரோக்ளியன், அதுக்கு பேரே எப்படி? நீங்க பைபிள் படிக்கிறவங்களா இருந்தா பைபிள்ல பின்னால போய் பவுல் பிரயாணம் பண்ணின பாருங்க. அந்த படத்துல நல்ல துறைமுகத்தை தாண்டின உடனே தான் வரும். பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா இருக்கும்போது தான் வரும். சொல்லுங்க,
நம்ம நினச்சிக்கிட்டோம் எல்லாம் நல்லாயிடுச்சு, எல்லாம் நல்லாயிடுச்சுன்னு சொன்னோடனே கப்பல் அதை விட்டு வெளியே வந்த உடனே நல்ல குரமுகத்தை தாண்டின உடனே அடிச்சுது பாருங்க. ஏன்னா நீங்கள் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒன்றும் இருக்காது, சத்தம் போட்டு ஆள் வரமாட்டான். அந்த மாதிரி இடத்துல தான் பக்கத்தில் சொல்லுங்க, சூறாவளி வந்தாலும் ஆளுங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கிற இடத்துல வரமாட்டாதா. சில அப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளை அங்கே கொண்டு போய் நீங்கள் பீகாரில் கொண்டு போய் ஸ்கூலில் வேலை பாரு, பாலிடெக்னிக்கில் வேலை பாருன்னு கூப்பிட்றீங்களே, இங்கே பக்கத்தில் இருந்தான்னா கூப்பிட்டா நாங்கள் ஓடிடுவோம்ல, அங்கே எவன் வர்றது, கூப்பிட்டா கேட்கவங்க செய்யாத. எங்கள் அப்பா இறந்து 13 நாள் கழிச்சு தான் எத்து போனார்னுட்டு எனக்கு வந்தது செய்தி. 13 days. ஹலோ, புயல் வந்தது ஒருத்தனும் உதவி இல்லாத இடத்துல தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் செய்தி வந்தது, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், தனிமை வாட்டும் போது என் துணையாய் வருபவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் வருபவரே. நல்ல கவனிங்க, நேரம் இல்லை, எல்லாம் பாட்டுலாம் ஆசை தான் இருக்குது. தனிமை வாட்டும் போது நல் துணையாய் அவர் தான் வருவார். வேற வழியே இல்லைன்னா யாரை தான் சார்ந்தாகணும் சொல்லுங்க, அவரே தான். அங்கே கூப்பிட்ட ஆள் கிடையாது, இந்த பக்கம் கூப்பிட்ட ஆள் கிடையாது, இந்த பக்கம் கூப்பிட்ட ஆள் கிடையாது. நாங்கள் போன வாரம் நடந்த எங்களுடைய 3 நாள் உபவாச கூடுகையில் ஊழியர்களாக சேர்ந்து ஜெபிக்கிறது வழக்கம். பிரதர் பெல் ஒரு பாட்டு நடத்தும் போது, இங்கே பெல் பாட்டு நடத்தினார், அவர் அங்கே பாட்டு நடத்தும் போது ஒரு பேர்டை காட்டினார். அதுக்கு வெயிட் 250 கிராம். அது நியூசிலாண்டிலிருந்து புறப்பட்டு பறக்க ஆரம்பிச்சுது. எங்கேருந்து மைக்ரேட் ஆகி வந்து அங்கே பறக்க ஆரம்பிச்சுது. பிரதர்கிட்ட கேளுங்க, நியூசிலாண்டு எப்படி இருக்குன்னு. ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி, ஒரு பீஸ்ஃபுல் கண்ட்ரி. இந்த பீஸ்ஃபுல் கண்ட்ரியை விட்டு புறப்பட்டு பறக்குது 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 பறக்குது. வெயிட் எவ்வளவு? 250 கிராம்ஸ். அது எவ்வளோ தூரம் பறந்தது தெரியுமா? அலாஸ்கா, அதாவது அமெரிக்காவுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுவும் அமெரிக்காவுக்கு தான் சொந்தம், கனடாவுக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வேணா மேப்பை போய் பாருங்கள். அதுக்கு தூரம் 12,000 கிலோமீட்டர். கீழே கால் வைக்கிறதுக்கு இடமே கிடையாது, ஏன்னா நிலமே கிடையாது, கடல் ரூட்டாகவே போயிடுச்சு. பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கள், 250 கிராம் இருக்கிற அந்த ஆளை சொல்லுங்க சொல்லுங்க, அந்த பறவையை நம்பிக்கையோட, தரிசனத்தோட, தூர பார்வையோட, சாப்பிடாம கொள்ளாம, கால் வைக்க இடம் இல்லாமல் 12,000 கிலோமீட்டர் நடந்து போயிடுச்சுன்னா 250 பவுண்ட் இருக்கிற நீங்கள் ஏன் போகக்கூடாது சொல்லுங்க? கிலோகிராமில் சொல்லலை, நான் பவுண்டில் சொல்கிறேன். ஆனால் நம்ம தான் விசுவாசியே நீ கலங்காத, இதெல்லாம் சும்மா பாட்டு தான். 250 கிராம் இருக்கிற பேர்டுக்கு இருக்கிற தைரியமும் விசுவாசம் நமக்கு இல்லை. ஆனால் இங்கே வந்து நம்ம விசுவாசம் மசில்ஸை கொஞ்சம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு எனக்கு. லிசன் சார், லிசன். இந்த மனுஷனுக்கு வேற ஒன்றும் சொல்லப்படலை, ஒன்னே ஒன்று தான் சொல்லப்பட்டு, உன் நிமித்தம் இவங்களை காப்பாற்றுவேன். லார்ட், I found a favor in your sight. இவங்க எல்லாரும் காட்டிலும் நல்லவனா,
என்னைய பார்க்குறவங்க எல்லாம் கைதியா தான் பார்க்குறாங்க. என்னைய பார்க்குறவங்க ரோமாபுரிக்கு போற கைதி. ஒருவேளை இவனுக்கு மரண தண்டனையும் கிடைக்கலாம் அல்லது ஆயுள் தண்டனையும் கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். உலகம் என்னை அப்படித்தான் பார்க்குது. ஆனா உம்ம பார்வையில என்னைய வச்சுதான் இவங்க வாழ்க்கையெல்லாம் இருக்குது. இவன் பக்கத்தில் வந்து தொடாமல் சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை வச்சுதான் அந்த பூமி இந்த இந்தியாவுடைய வாழ்க்கையே இருக்குது, உங்க தெருவே இருக்குது. உங்க தெருவில் இருந்து மந்திரி போயிருக்காரு, ஆனால் அதனால இல்லை, அவரு அது எதுக்கு போனான்னு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் சொல்லுவேன் அடிக்கடி, பீகாரில் என்னையை வச்சு தான் பீகார் வாழுதுயா, நிதிஷ்குமார் இல்லை. 276 பேர் உயிர் காப்பாத்தன்னா யார் உயிரோடு இருக்கணும்? அவ்வளோதான் கேரண்டி, தட்ஸ் ஆல். நீ போகிற கப்பலுக்கு கேரண்டி கிடையாது, உனக்கு துண்டு தான் கிடைக்கும், ஒரு கட்ட துண்டு தான் கிடைக்கும், பரவாயில்ல. பட் why God allow that? question. ஏனையா, ஏனையா ஆண்டவர் இவ்வளோ தூரம் வானத்திலிருந்து தூதன் அனுப்புற ஒரு கப்பலை காத்த கொஞ்சம் அடைக்கிற கூடாதா? அதை கொஞ்சம் நிறுத்தி இருக்க கூடாதா? மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்தது, ஒன்னும் செய்யலையா ஆண்டவர்? அந்த அற்புதத்தெல்லாம் செய்யலை, என்னையா காரணம்? பவுலை கொண்டு சப்பானியா பிறந்தவனை தூக்கி நிறுத்தி ரட்சிக்கப்பட விசுவாசனுக்குன்னு சொல்லிட்டு தூக்கி நிறுத்தினீர. செத்து போன ஒரு பையன் அங்க மேல இருந்து கீழே விழுந்து செத்து போனான், அவன் மேல விழுந்துட்டு உயிர் வந்து மறுபடியும் பிரசங்கம் பண்ணாராம் பவுல். இந்த பவுல இருக்கிற அந்த படகுல அட்லீஸ்ட் ஒரு சின்ன மிராக்கள் ஏன் செய்யல? ஒரு சமுத்திரத்தை அமைதியா இருன்னு சொல்லி அமைதியா இருந்துட்டு போகுது. நீங்க சொல்ல ஆகுமே, நீங்க கட்டளையிட நிக்குமே, நீங்க சொன்னீங்களே அதட்டினீங்கன்னா நின்றுச்சு, ஏன் செய்யல? தூதன் அங்க தூந்து அனுப்புனவருக்கு அது கொஞ்சம் அதட்டிட்டு வாப்பான்னு சொல்லி கூடாதா? பத்திரமா போய் சேர்ந்திருப்பாரு. நோ. ஏன் தெரியுமா சூறாவளி? நீங்க 2 அதிகாரத்தை வீட்டில் படிச்சு போய்ங்க. துண்டு துண்டா உடஞ்சி ஒரு துண்டுல மிதந்து மெலித்தா தீவில் விழுந்தாங்க. நீங்க போய் மேப்பை பாருங்க, மெலித்தா தீவு ஒரு சின்ன தீவு, மெலிஞ்ச தீவு, அது ஒரு ஓரத்தில் கிடக்குது. நம்ம ஃபேமஸ் எவாஞ்சலிஸ்ட்லாம் அங்கே போக மாட்டாங்க. பவுலும் ஃபேமஸ் எவாஞ்சலிஸ்ட் தான். டிவி எவாஞ்சலிஸ்ட் போகிறதுக்கு டவர் இல்லைங்க. அதனால கர்த்தர் உடச்சி எல்லாவனையும் கொண்டு போய் சேர்த்துட்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எப்படியாயிலும் சுவிசேஷம் போகணுங்கிறது தேவ திட்டமாக இருக்கிறதுனால தேவ மனிதன் இருக்கிற கப்பலை கூட உடைப்பார். பர்பஸ் ஒன்று தான். இல்லைன்னா மெலித்தா தீவில் அவங்க சும்மாவே எப்படியோ இருக்கிறானுங்க. அந்த தீவை குறித்து நீங்கள் போய் கூகுளில் படிங்க, இல்லைன்னா எல்லாவது கமெண்ட்ரியில் படிங்க, மெலித்தா தீவினுடைய கண்டிஷன் என்னன்ட்டு. God wanted to show his mind, his burden. தேவன் தனக்கு வச்சிருக்க தரிசனத்தை, தேவன் தனக்கு வச்சிருக்க காரியத்தை, தேவன் தனக்கு வச்சிருக்கிற காரியங்களை எப்படியாவது செய்ய முடிக்கிறதுக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு தான் செய்ய முடிங்கிறதுனால அவன் போகிற கப்பலை கூட உடைக்கிறார். என் சகோதரன் பெல் இன்னைக்கு ஒருத்தருடைய சாட்சி எனக்கு அனுப்பிச்சு வச்சாரு. சத்தியம் டிவியில் வந்தது, நான் நாளைக்கு சொல்லலாம்னு நினச்சேன், இன்றைக்கே வருது எனக்கு வாயில். அவர் பேர் டேவிட் கணேசன்னு சொன்னாங்க. அவர் ஆண்டோட்டை எப்படி வந்தேன்னு சொன்ன அந்த அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் நான் கேட்டேன். ஹிந்து, வைராக்கியமான ஹிந்து, கல்லூரி மாணவன், ஏழை குடும்பத்தில். அவர் காதில் ஒரு மனுஷன் இருந்து அழுதுகிட்டே இருக்கிற சத்தம் கேட்டுச்சான். எங்கன்னு பார்த்தா ஆளை காணும், அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஏன் ஐயா அழுகிறான்னு அவர் கண்டுபிடிச்சது கடைசியில், அது சாட்சியை சுருக்கமாக சொல்கிறேன். இயேசு அழிவில் போகிற ஜனங்களை பார்த்து அழுதுகிட்டு இருந்த சத்தம் கேட்டதுனால அவர் இன்னைக்கு ஊழியம் செய்கிறாரு. 440 மிஷினரிகளை வச்சு ஊழியம் செய்கிறாரு விருதுநகர் பகுதியில். உங்கள் ஊரில் ஆட்டம் போடுறான்ல, அவன்கிட்ட போய் கேளுங்க, என்னைக்காவது இயேசுவின் அழுக சத்தத்தை கேட்டிருக்கான்னு. கேட்க மாட்டான், அவனுக்கு கேட்காது. இவன் போட்டதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் ஆட்டம், அதுக்கு கேட்காது. அதுக்கு ட்ரம்மு தான் கேட்கும், அதுக்கு கீபோர்டு தான் கேட்கும், அதுக்கு அழுக சத்தம் கேட்காது. நல்லா கவனிங்க,
சுழலும் சக்கரத்தில் சூறாவளி ஏன் வந்தது? உங்களை கொண்டு, பக்கத்தில் கையிட்டணும், உங்களை தான் கொண்டு போகக்கூடாத ஊருக்கு, சந்திக்கப்படாத மக்களை எப்படியாவது சந்திக்க வச்சு அவங்களே உங்களுக்கு உதவி செய்யும்படியாதான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் சூறாவளி அனுப்புகிறாரு. நம்புறவங்க மாத்திரம் கை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இப்போ கொஞ்சம் திரும்பி பாருங்க. போன வருஷத்துல இது எதுக்கு இப்படி நடக்குது, இது எப்படி, நான் கர்த்தருடைய பிள்ளை தானே, கேள்வியெல்லாம் விட்டுருவீங்க. தேவ நோக்கம், தேவனுடைய அழுகை, தேவனுடைய பாரம். ஏதோ ஒரு இந்து பையனுக்கு அழுகிற சத்தம். எதுக்கு அழுகிறீங்க இயேசு? பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அழுக வருது, தெருவில் போனா அழுக வருது அவனுக்கு. நானும் இந்த இயேசுவின் அழுகையின் சத்தத்தை கேட்டது மட்டும் இல்லை, அந்த கண்ணீர் என் மேலே விழுந்ததுனால தான் இதே சென்னையில் 5 வருடங்கள் ஒரு டூல் டிசைனராக வேலை செய்து கொண்ட என்ன நிற்க விடலை. வேலையை விட்டுட்டு யாரும் தெரியாம, ஒரு வார்த்தையும் தெரியாத, ஹிந்தியே தெரியாத, யாரையுமே தெரியாத ஊருக்கு நான் புறப்பட்டு போனேயா. நான் அதுக்காக வருத்தப்பட்டதே இல்லை. எனக்கு கூட பிறந்தது 4 தங்கச்சி மாதிரி தான். நான் ஒருத்தன் தான் ஆம்பளை பிள்ளை, மூத்த பிள்ளை. அதுக்காக வருத்தப்படலையா. ஏன்னா நான் போனதுனால இன்னைக்கு லட்சங்கள் ஆண்டவர் இடத்துல வந்துட்டாங்க. ஆயிரக்கணக்கான சபைகள் எழுமிற்று, அனாதைகள் தூக்கி எடுக்கப்பட்டாங்க. விபச்சாரம் செய்து வாழ்கிறவர்கள் இன்னைக்கு வாழ்வு பெற்று லெக்சரர் ஆயிட்டாங்க. போலியோவில் கிடந்தவங்க இன்னைக்கு டாக்டர் ஆகி கவர்மெண்ட்டில் நேஷ்னல் சீட் கார்பரேஷனில் டாக்டர் சரோஜ், நாங்கள் சென்னையில் போட்ட கூட்டத்தில் கூட அவனை வச்சு நாங்கள் ஒரு சாட்சி கொடுத்தோம். அவங்கள வாழ வைக்கிறதுக்கு என் குடும்பத்துக்கு இழப்பு தான் நான் போனது. எங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ உலகத்தில் இல்லை, நீ என்னைக்கு போகிறேன்னு சொன்னி அன்றைக்கி நான் உன்னை பலிப்பிடத்தில் வச்சுட்டான். ஐ லேட் யூ ஆன் ஆல்டர். அப்படி தான் போனேன். இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் என்னை வழி அனுப்புறதுக்கு ஒரு சின்ன கூட்டம் வந்திருந்தது. ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. என்னை நேசிக்கிறவங்க வந்திருந்தாங்க. 1972 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஏறும்போது ஒரு அங்கிள், அல்பர்ட்னு பேர் அவருக்கு, பீகாரில் கொஞ்ச நாள் மைனிங் இன்ஜினியராக இருந்தார் தன்பாத்தில். அப்போ பீகாரில் இருந்து தன்பாத் கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகிற இதே சென்ட்ரல் ஸ்டேஷனில். நான் கேட்டேன், எதுக்கு அங்கிள் அழுகிறீங்க? தம்பி தம்பி ஜெபக்குமார், உன் முகத்தை நாங்கள் திரும்ப பார்க்க மாட்டோம்டா, பொல்லாத ஒரு நீ வெட்டி துண்டம் துண்டமாக போட்டுருவாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன், உங்கள் அழுகையை காட்டிலும் அவருடைய அழுகையை கண்டனா என்னை நிறுத்தாது. என்னை கேட்கிறவர்களே, அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம், மெலித்தா தீவுன்னு ஒரு சின்ன குட்டி தீவு. அதில் இருக்க ஜனங்களுக்கு எழுத படிக்க தெரியாது.
சரியான ஆகாரம் கிடைக்க தெரியாது. பாம்பு யார் கையிலையா பிடிச்சுன்னா ஐயோ இவன் கொலைபாதகன்னு சொல்லுவான், செத்து போவான்னு காத்திருப்பான். பாம்பு கடிச்சவனை காப்பாற்ற தெரியாது, ஹீலிங் ஆஸ்பத்திரி நடத்த தெரியாது. விஷப்பாம்பு கையில் பிடிச்சி நிற்குது, எல்லாரும் சொல்லலாம் வீக்கம் கண்டு சாவான்னு நினைக்கான். ஐயோ பாம்பு கடிச்சிருச்சுப்பா, நாங்கள் ஒரு வேற எடுத்து போட்டுறோன்னு சொல்கிற அது கூட இல்லை அறிவு. டோட்டலி அறிவில்லாத ஒரு ஜனம், படிக்க தெரியாது. அவங்க மேலேயே அவ்வளோ கரிசனையாக இருக்கிற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு. If God is very particular about such people, He is particular about you. But who will reach them? யாரையும் அவர்கள் தொடுறது? ஒருவேளை பவுலுக்கு நீ ரோமாபுரிக்கு போக வேண்டாம், அது கேபிட்டல், பெரிய ஊர், இங்கே நிறைய பேருக்கு காசு வச்சுருக்கான், அந்த ஊருக்கு போக வேண்டாம். மெலித்தாவுக்கு போயிருந்தா ஒருவேளை பவுல் சோத்திருப்பார், அங்கே போனால் ஒருத்தரும் காணிக்க கூட கொடுக்க மாட்டானு யோசித்திருப்பார். இல்லை, ஆண்டவர் தன்னுடைய வேலையை முடிக்கிறதுக்கு தான் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் சூறாவளி அடிக்குதா? சுழலும் சக்கரத்தில் சூறாவளியா? டு ஃபுல்ஃபில் ஹிஸ் பிளான். அவர் தன்னுடைய திட்டத்தை செய்கிறதுக்காக தான் உங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரியாத, நீங்கள் விரும்பாத, உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு சூறாவளி வந்துச்சு, அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் என் நிமித்தம் உங்களெல்லாம் உயிரோடு வைப்பாங்க. அதுக்கு பிறகு 27வது அதிகாரத்தில் நாட் ஓன்லி ஜீரோ பிகம் எ ஹீரோ, கைதியாக வந்தவன் இப்போ பைலட் மாதிரி ஆகிட்டான். 27 சாப்டரில் அவன் தான் சப்போர்ட்ரு. இவன் நிமித்தம் எல்லாரும் கப்பலில் பிரயாணத்துக்கு வேண்டி எல்லா சாமானோடு கூட ஏற்றி, தின்பங்கண்டங்களை ஏற்றி, எல்லாத்தையும் ஏற்றி ஐயா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. கேப்டன் சொல்கிறான், அன்னைக்கே உன் பேச்சை கேட்டிருந்தா எங்களுக்கு சோறு கிடச்சிருக்கும். அன்னைக்கு உன் பேச்சை கேட்டிருந்தா சோறு கிடச்சிருக்கும். சோறு மட்டும் இல்லை, எல்லா பொருளும் இருக்குது. தேங்காய் ஏற்றுறான், மாங்காய் ஏற்றுறான், வழியிலெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுக்கு. இன்றைக்கின்னா நீங்கள் ட்ரெயினில் ஏறனுக்கு ரயில் நீர் வாங்கி கொடுப்பீங்க, அவன் நீர் வாங்கி கொடுத்தான், அன்னைக்கே பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டான். என்ன ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நான் புரிஞ்சு கொண்டேன். நான் இன்னொரு பாட்டை எழுதியிருக்கேன், அது இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு, சிலுவை சுமந்தாராய். அந்த பாட்டுடைய கடைசி கவியை நான் எழுதும்போது இப்படி எழுதினேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையாய் நினைக்கிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன்னு எண்ணுவீங்க சுவாமி. இந்த ஜபத்தோடு இந்த கூட்டத்தை முடிக்க போகிறோம். அர்ப்பணத்துமான தரிசனமுள்ள ஒரு கூட்டத்தை தேவன் தந்திருக்காரு. என் கண் இனிமே விண் மேலே தான் இருக்கும். இங்கே நடக்கிற ட்ரபிளை பார்க்காது, என்னை சுற்றி நடக்கிறத பார்க்காது. என் கண்கள் பரத்துக்கு நேராக இருக்குன்னு சொல்கிறவங்க மாத்திரம் எல்லோரும் கண்களை மூடலாம், யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஐ எம் ஃபினிஷிங் ஈவன் தோ இட் டுக் 15 minutes more. அப்படி சொல்கிறவங்க மாத்திரம் 2 கையை உயர்த்தி தெரியுமானால் இந்த பாட்டை பாடுங்க. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், கடைசி கவி. தெரியல, இந்த பாட்டு தெரியாதவங்க ஸ்க்ரீனை பார்த்து பாடலாம். மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிற ஏதோ பாட்டு எழுதணுங்கிறதுக்காக எழுதலை. திஸ் இஸ் மை கமிட்மெண்ட், திஸ் இஸ் மை லைஃப். விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ, விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்ற அழைப்பீ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
தாங்குவார். அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். 2024 முழுவதும் இயேசு தாங்குவார். அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையை எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைத்தீர். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பீர். அப்படியே கண்களை மூடி உட்காரலாம் 2 நிமிஷம். இயேசு தாங்குவாரத உட்கார்ந்து பாட போறீங்க. உண்மை இருதயத்தின் ஆழத்தில் சொல்ல போறீங்க. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா. இந்த வருஷம் முழுவதும் என் தரிசனத்தை நிறைவேற்றது மாத்திரம் இல்ல, தேவ தரிசனத்தை நிறைவேற்றதுக்கு இயேசு தாங்குவா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி 2 கரங்களை அப்படியே உயர்த்தி அந்த கவியை மட்டும் பாட போறோம். இயேசு தாங்குவா. அதுக்கு முன்னால இந்த ஒப்பு கொடுத்துருக்கவங்களை அவங்கள தேவ கரத்தில் கொடுத்து சாம்சன் சுருக்கமாக ஜெபம் பண்ண பின்பு ஒரு இயேசுதாஸ் வந்து கடைசி அறிவிப்பை அனுபவித்த பின்பு அவர் ஜெபம் பண்ண பிறகு நம்ம சேர்ந்து பாட போறோம். கையை வேலை வச்சிருங்க. விண்ணின் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் இந்த நேரத்தில் எந்த ஒரு சூறாவளி வந்தாலும் கூட சரி, நம்மை அழைத்த தேவன் ஒரு உண்மை உள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த நாளில் அந்த ஒரு விசுவாசத்துல நாம இருக்கிற அந்த கப்பல் அது உடைந்து போனாலும் கூட சரி, எந்த ஒரு சின்ன ஒரு துரும்பு இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு தேவன் அவரை தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நமக்கு வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை அந்த இலக்கை அடையும்படியாய் அவர் நம்ம வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு இந்த நாளில் இந்த செய்தியை தேவன் நமக்கு கொடுத்தது. இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உள்ளத்துல பேசி இருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு தரிசனத்தை. இந்த வருடம் துவங்குவதற்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊழிய வேலை என்ன என்று காண்பிக்கும்படியாய் ரயில்வே ஊழியர்களாக மாத்திரமல்ல, தேவ ஊழியர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனத்தை சுமந்தவர்களாய் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, அப்பா, இன்றைக்கு நாங்கள் யாவரும் கூடி ஆண்டவரே, நாங்கள் சேர்ந்து எடுக்கிற இந்த தீர்மானத்தில் ஆண்டவரே, இந்த வருடத்தில் துவங்கி ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உமக்காய் ஜீவிக்க ஆண்டவரே, அப்பா, எந்த சூறாவளி வந்தாலும் எங்கள் தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே விசுவாசத்துல நாங்கள் கடந்து செல்ல நாங்கள் தைரியமுள்ளவராய் கூட ஆண்டவரே இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் ஒரு பொருட்டாய் கருதி அப்பா நீர் பொறுப்பை கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த பொறுப்புக்கு உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியான தேவன் நீர் எங்களை தாங்கி நடத்துவீராக. உமது அபிஷேகத்தினால் இந்த கூடியிருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு கை கோர்த்து ஒன்றாய் ஒரே மனதாய் அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது ஆவியை ஊற்றி ஆண்டவரே இந்த நாளில் நீர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவ அபிஷேகம் ஒரு மேல இறங்கட்டும், நீர் தாங்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார்,
ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.